ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். எங்கே நம்ம போகிறோம் வியூவர்ஸ்? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபி வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டார். இது மாதிரி வந்து ஒரு சூப்பரான காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டார். ஸோ அப்படி தான் நாங்கள் ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா VVS ரெஸ்டாரண்ட். இங்கே அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காலையில் இட்லி, ஆப்பம், தோசை எது நீங்கள் வாங்கினாலும் ஃப்ரீயாக உங்களுக்கு போட்டி குழம்பு, மீன் குழம்புலாம் தராங்க. ஆட்டுக்கால் பாயாலாம். அப்புறம் என்ன போட்டி? போட்டி இல்லைங்க, போட்டி. ஸோ அந்த போட்டி குழம்பு தராங்க, அண்ட் மீன் குழம்பு தராங்க, ஆட்டுக்கால் பாயாலாம் தராங்களாம். காலங்கத்தில் ஹோட்டலில் தராங்க, அதிசயமாக தான் இருக்குது. சரி வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிஷ்ஷஸ்லாம் இப்போ வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுதான் ஆட்டுக்கால் பாயா, அண்ட் இது வந்து போட்டி குழம்பு. போட்டி தெரியுதுங்களா? ஸோ இதுதான் போட்டி குழம்பு. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. ஸோ ஃபிஷ் கறின்னு சொல்கிறாங்க, அதான் மீன் குழம்பு. அண்ட் இது த ட்ரெடிஷ்னல் தேங்காய் பால். ஸோ இங்கே வந்து பிளேன் ஆப்பம் இருக்குது, அண்ட் இங்கே முட்டாப்பம் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம். ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு வெஜிடேரியன் லவராக இருந்தால் அதுக்காக சாம்பாரும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் ஏன் ஆப்பம் உங்களுக்கு பிடிக்கும்னு. ஏன்னா அது ஒரு கேரளா டிஷ்ஷு தெரியும். ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காமல் பார்த்து பேசுங்க. சரி ஓகே விடுங்க, அவர் எடிட்டர் தூக்கிடுவார் அதெல்லாம். பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால். ஸோ கறி நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே அழகாக வருது, சூப்பராக இருக்குது. புவனேஷ் சொல்லுங்கள். ஸோ போட்டி குழம்பு சாப்பிட்டுருக்கீங்க, ஆம்பத்தோட எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பராக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆட்டுக்கால் பாயா போட்டி எல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முட்டாப்பம், ஆட்டுக்கால் பாயா எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். காலையில் இது அவ்வளோ இடத்துல கிடையாது, நைட்டில் கிடையாது நிறைய இடத்துல. பட் காலையில் இருந்து நம்ம VVSல மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஆட்டுக்கால் பாயாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கால் நல்லாவே வெந்திருக்கு. எனக்கு அப்படியே எங்கள் பாட்டி செய்கிற ஆப்பம் ஞாபகம் வருது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஆப்பம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். மார்னிங் வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணும், இஃப் யூ ஹேவ் சம் கிரேவிங்ஸ் ஃபார் நான்வெஜ் இந்த மார்னிங், யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை VVS ரெஸ்டாரண்ட். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதம்பாக்கம் St. Thomas Mount ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். வேறு எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. ஸோ ட்ரெயின்லேயும் வரலாம், நான் வேலைச்சேரிலேருந்து ரொம்ப பக்கம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஹோட்டலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா VVS ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க VVSனா ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தான். ஸோ தைரியமாக நீங்கள் வரலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம VVS ஹோட்டலோட ஷெஃப் மிஸ்டர் துரை தான் இருக்கார். வணக்கம். ஸோ அவங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஹோட்டல் பற்றி. ஆனால் இந்த போட்டி குழம்பு, மீன் குழம்பு காலையில் கொடுக்குற ஐடியா உங்களுக்கு எப்போதுலேருந்து வந்துச்சு? முதலாளி சொல்லியிருந்தார், ஒரு நாள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கு வித்தியாசமாக எதாவது செய்யலாமான்னு கேட்டார். எல்லோரும் செய்கிற மாதிரி செய்வோம்னா நம்ம வித்தியாசமாக செய்வோம் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் நினச்சேன், சரி எங்கேயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்னால் சட்னி சாம்பார் இது மாதிரி தான் கொடுப்பாங்க நார்மலாக, நம்ம வித்தியாசமாக செய்வோன்ட்டு நான்வெஜ் கொஞ்சம் போட்டி குழம்பு, மீன் குழம்பு இது மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கலாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஆரம்பித்து இப்போ ரெண்டு வருஷமாக ஆகிட்டுருக்கு. நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறீங்க போட்டி குழம்பு, மீன் குழம்பு, அது உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதா? நிறைய பேர் வரதால ஈவன் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் முன்னாடி பார்த்துருக்கேன், VVS ஹோட்டல் முன்னாடி வந்திருக்கேன். அப்போ வந்து சாதா சாம்பார், சட்னி, தேங்காய் பால் அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து மீன் குழம்பு, போட்டி குழம்பு கொடுத்தோன்னே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நல்லா ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு தான் காரணமே. நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டுக்கால் பாயாவும் ஃப்ரீயாக தான் தரீங்களா இல்லை? அது ஆட்டுக்கால் பாயா குழம்பு ஃப்ரீ தான், பீஸ் போட்டு கொடுத்தாக்க பேமெண்ட் வாங்கிக்கிறோம். ஸோ இது மாதிரி வேறு என்ன உங்கள் ஹோட்டல்னு தனி ஸ்பெஷல்? மதியானம் மீல்ஸ் நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா உங்கள் டைமுக்கு. நீங்கள் ரொம்ப சந்தோஷம் வந்து கூட பேசுனது. ஸோ வணக்கம் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் ஜெயக்குமார் சார். சார் எத்தனை வருஷமாக அந்த ஹோட்டல் வந்துட்டு? நாங்கள் ஒரு 2-3 வருஷமாக வந்துட்டு இருக்கோம் சார், ரெகுலர் கஸ்டமர் தான். நீங்கள் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன சார்? சார் இட்லி மீன் குழம்பு, போட்டி குழம்பு. இட்லி மீன் குழம்பு, இட்லி மீன் குழம்பு, போட்டி குழம்பு ஃப்ரீயாக தான் தராங்க, காசுல அது வாங்குறது கிடையாது. அதேமாதிரி ஆப்பம் நல்லாயிருக்கும்.
சாம்பார் சட்னி அதுவும் நல்லா இருக்கும், எல்லா அருமையாக இருக்கும். மதியத்தில் பிரியாணி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸஸாக ஏதாவது கிரேவி கேட்டால் கூட எதுவும் மூஞ்சி சொல்லிக்காமல் தராங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட ஆல் டைம் ஃபேவரட்னா என்னது? அது என்ன இதுதான் சார், வடை சாம்பார் வாங்க, வடகறியும் அருமையாக இருக்கும். இட்லி மீன் குழம்பு, சண்டே ஆனால் இட்லி மீன் குழம்பு. சண்டே ஆனால் ஸோ காலையில் இட்லி மீன் குழம்பு கிடைக்கிற ஒரே இடம் இந்த ஒன்று தான், வேறு எங்கேயுமே கிடையாது. வேறு எங்கேயும் அதுவும் போட்டி குழம்பு, வேறு எங்கேயும் அதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம், ஆட்டுக்கால் பாயா, போட்டி குழம்புலாம் சூப்பராக இருந்துச்சா? சாப்பிட்டது ரொம்ப சரி, யார் சாப்பிட்டா என்ன, நம்ம சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரி, அவங்க சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ பிடிச்சா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் VVS ஹோட்டல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த சேனலுக்கு எங்கே நம்ம போகிறோம் அந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வேறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற போகிறீங்க, இது எங்கள் வீடியோ. ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் அபிஷேக். புவனேஷ்குமார். ஆமாம், ஃபுல் நேம் தான் சொல்லுவார், பெரிய வீடு அவர். எங்கே நம்ம போகிறோம் யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.